எஸ்வி சார் வர்றாரு, அதனால் கொஞ்சம் அரசியல்லாம் அடக்கி வாசிங்கன்னு. அவருக்கு நான் என்ன பேசுவேன்னு தெரிஞ்சிருச்சோ என்னமோ, அதான் நம்ம கிளம்பிடுவோம் அப்படின்னு புறப்பட்டார். இந்த தமிழ்நாட்டு தேர்தல் அப்போ பாஜக தலைவர் என்னன்னா பேசினாரியா, குறித்து வச்சுக்கங்கண்ணே, பத்திரிக்கைக்காரங்கண்ணே. நான் எல்லாத்தையும் யோசித்து ஆழ்ந்து சிந்தித்து தானே சொல்கிறேன். 40 தொகுதியிலும் திமுக காரணம் நான் ஒரு பிஜேபியின் அனுதாபின்னு வேற சொல்லிட்டாரு, கலைஞரை நேசிப்பவன் சொல்லிட்டார். ஒரு மனிதனுடைய வாய் தான் காரணம், அது யாருன்னு உங்களுக்கே தெரியும். அந்த போட்டோவை ஊர் பூரா காமிச்சேன். உலகத்தில் இப்படி ஒரு கூழ கும்பிடு போட்ட பிரதமரை நீங்கள் எங்கேயாவது பார்த்துருக்கீங்க? அவர் என்னடா அது பொம்பளைய சத்தமாக கேட்குதுன்னு வேட்டிக்கு அடியில் பார்க்குறாரு. 50 பொம்பளைய உட்காந்துருக்குதுங்க, படம் போட போகிறாங்கன்னு. ஒரு முறை பெங்களூர் ரமணியம்மா மேடையில் பாட்டு பாடிட்டு இருந்தாங்க. பெங்களூர் ரமணியம்மா என்ன பாட்டு பாடினாங்கன்னு உங்கள் எல்லாத்துக்கும் தெரிஞ்ச பாட்டு தான். குன்றத்திலே குமரனுக்கு கொண்டாட்டம், அங்கே குவிந்ததம்மா பெண்கள் எல்லாம் கொண்டாட்டம் கொண்டாட்டம் அப்படின்னு பாடிட்டு இருந்தாங்க. இது மாதிரி முருகன் பாட்டாக பாடிக்கிட்டு இருக்கப்ப ஒருத்தன் போய் ஒரு சீட்டை கொடுத்தான் அந்த அம்மாவுக்கு. அப்போ காதலர் தினம்னு ஒரு படம் வந்துருந்துச்சு. காதலர் தினம் படத்தில் வரும் டைட்டில் சாங்கை பாடவும் அப்படின்னு யார்கிட்ட? பெங்களூர் ரமணியம்மாட்ட. அந்த அம்மா முருகன் பாட்டு பாடுற அம்மா, அதுக்கிட்ட போய் ஓ மரியாங்கிற பாட்டை பாடுங்கிறேன். அந்த அம்மா உடனே முருகனை வேண்டிக்கிட்டு பாட ஆரம்பிச்சிருச்சு. முருகாம் ஓ மரியாம் ஓ மரியாம் ஓ மரியாம் ஓ மரியா, கடலுக்கு ஃபிஷிங் நெட்டு, காதலுக்கு இன்டர்நெட்டு, ஓ மரியா ஓ மரியா, வேல் 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 முருகா வேல் வேல் முருகா மாப்பழனி வேல் முருகா வேல் வேல் அப்படின்னு பாடுச்சு. முருகன் பாட்டு இல்லாமல் காதல் தினம் பாட்டு இல்லாமல் ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி அடிச்சிச்சு. அந்த அம்மாட்ட கேட்டாங்க, இந்த பாட்டை கேட்டோன்னே எப்படிமா பாடுறதுக்கு உனக்கு தைரியம் வந்துச்சுன்னு. எல்லாம் வேல் தான் அப்படின்னாச்சு. உண்மையிலே இந்த மயிலை பகுதியை தனது அயராத உழைப்பால் தொண்டர்களின் பாதுகாவலரை போல் இருந்து நடத்தி கொண்டிருக்கக்கூடிய என் அருமை சகோதரர் மயிலை தா வேலு அவர்களுக்கு என்னுடைய சிறப்பான நன்றியை சொல்லி, ஏன்ட்ட நேற்றே சொல்லிட்டார், எஸ்வி சார் வர்றாரு, அதனால் கொஞ்சம் அரசியல்லாம் அடக்கி வாசிங்கன்னு. அவர் வந்தார். அவருக்கு நான் என்ன பேசுவேன்னு தெரிஞ்சிருச்சோ என்னமோ, அதான் நம்ம கிளம்பிடுவோம் அப்படின்னு புறப்பட்டார். அவர் புறப்பட்டது தான் நல்லது. காரணம் அவருக்கு ஏதாவது ஒரு சிக்கல் வந்துடக்கூடாது. காரணம் நான் ஒரு பிஜேபியின் அனுதாபின்னு வேற சொல்லிட்டாரு, கலைஞரை நேசிப்பவன் சொல்லிட்டார். இது ரெண்டுக்கு இடையில இருக்கவர்கிட்ட போய் நம்ம பேசி அவருக்கு ஏதாவது ஒரு சிக்கல் வந்துடக்கூடாது. அதனால தான் அவர் அருமையாக கலைஞரை பற்றிய செய்திகளை சொல்லிட்டு புறப்பட்டு போயிட்டார். அருமை சகோதரர் எஸ்வி சேகர் உண்மையிலே என்னை முதன்முறையாக 1996ஆம் ஆண்டு அமெரிக்காவில் நடந்த உலக தமிழர்கள் அந்த ஃபெட்னா அப்படிங்கிற ஒரு கான்ஃபரன்ஸுக்கு என்னை அவர் தான் கூப்பிட்டு போனார். அங்கே நான் பேசின பேச்சை பார்த்துட்டு அமெரிக்காவில் இருக்க 11 மாநிலங்களில் தொடர்ந்து ஒரு மாதம் முழுதும் சுற்றுப்பயணம் செஞ்சோம், நானும் அவரும். அது மட்டும் இல்லை, கலைஞரை அவருடைய நாடகங்களை ரொம்ப அருமையாக ரசிப்பார். அவர் நானும் செம்மொழி மாநாட்டில் சாலமன் பாப்பையா நடுவராக இருந்து ஒரு பட்டிமன்றத்தில் பேசினோம். அந்த பட்டிமன்றத்தில் எனக்கு எப்படி வாய்ப்பு கிடைச்சிச்சுங்கிறதே கலைஞருக்கு எனக்கு இருந்த அந்த தொடர்பு தெரிஞ்சிடும் உங்களுக்கு. செம்மொழி மாநாடு நிகழ்ச்சிகள்னு போட்டு பட்டிமன்றம், நடுவர் சாலமன் பாப்பையா, தலைப்பு மக்களுக்கு பெரிதும் விழிப்புணர்வு ஏற்படுத்துவது திரைப்படமா தொலைக்காட்சியா பத்திரிகையா. திரைப்படம்ங்கிறதுக்கு யார் யார் பேசுகிறாங்கன்னா இயக்குனர் பாரதி ராஜாவும் வாகை சந்திரசேகரன், பேப்பரில் வந்த செய்தி. தொலைக்காட்சிங்கிற அணியில் பேசுகிறதுக்கு குஷ்புவும் எஸ்வி சேகரன், பத்திரிகையில் வந்தது. அன்னைக்கு நம்ம கட்சியில் இருந்தாங்க. அதே மாதிரி இப்போ இது தொலைக்காட்சிங்கிறதுக்கு அவங்க 2 பேரும், பத்திரிகைங்கிறதுக்கு திருப்பூர் கிருஷ்ணன் நக்கீரன் கோபாலன்.
இப்படி பத்திரிக்கையில் வெளியாயிருச்சு. தலைவர் வந்து பாரதி ராஜாவோட தெற்கித்து பொண்ணு அப்படிங்கிற சீரியலோட 2000 சீரியலோடைய அந்த விழாவுக்கு ரேடிசன் ஹோட்டலுக்கு வந்திருக்காரு கலைஞர். அப்போ நான் பக்கத்தில் அபிராமி ராமநாதன் உட்காந்துருந்தார். அவர் எந்திரிச்சு பேச போனோன்னா கலைஞர் தலைவருக்கு பக்கத்தில் இருந்த சீட்டு காலி ஆயிடுச்சு. நான் போய் பக்கத்தில் போய் உட்காந்தேன். தலைவரை 15 வருஷமாக திமுக மேடையில் பட்டிமன்றம் நடத்திக்கிட்டு இருக்கேன். செம்மொழி மாநாட்டில் பட்டிமன்றத்தில் எனக்கு வாய்ப்பு கொடுக்காம யாராருக்கோ கொடுத்துருக்கீங்களே தலைவரை, பேப்பரை பாருங்கன்னு. உடனே அதை பார்த்துட்டு சண்முகநாதன் இவா அப்படின்னார். உடனே பேப்பரில் அந்த இடத்துல குஷ்பு பேரை அடிச்சுட்டு திண்டுக்கல் லியோனி அப்படின்னு எழுதி நாளைக்கு இதை ப்ரெஸ்ஸில் ரிலீஸ் பண்ண அப்படின்னார். ஒரு தொண்டன் கேட்ட ஒரு கோரிக்கையை அந்த இடத்திலேயே நிறைவேற்றிய தலைவர் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர். அந்த செம்மொழி மாநாட்டில் நான் பேசின அந்த பேச்சு இருக்கு பாருங்க. அந்த பேச்சு அந்த செம்மொழி மாநாட்டில் கோயம்புத்தூரில் நடந்தப்ப அன்னைக்கு நம்ம வந்து ஆளுங்கட்சி, தலைவர் வந்து முதலமைச்சர், அன்னைக்கு ஜனாதிபதியாக பிரதீபா பாட்டீல் இருந்தாங்க. அவங்கெல்லாம் மேடையில் உட்காந்துருக்காங்க. பட்டிமன்றம் வந்து அதுக்கு முந்தின நாள் நடந்தது. அப்போ அந்த பட்டிமன்றத்தில் நான் பேசும்போது சொன்னேன், இன்னைக்கு நம்ம முதல்வர், தமிழக முதல்வர், இன்றைய கட்சி தலைவர் தளபதியார் அந்த மேடையில் கடைசியில் உட்காந்துருந்தார். அப்போ அவர் கழுத்தில் டேக் போட்டிருந்தார், செம்மொழி மாநாடு அப்படின்ட்டு ஸ்டாலின் அப்படிங்கிற அந்த டேக்கை தொங்க விட்டுருந்தார். எங்களுக்கும் டேக் கொடுத்துருந்தாங்க. நான் கழட்டி பாக்கெட்டில் வச்சுருந்தேன். அப்போ நான் மேடையில் பேசும்போது சொன்னேன், எனக்கே போலீஸ்காரங்க சல்யூட் அடித்து உள்ளே அனுப்புகிறாங்க, துணை முதலமைச்சராக இருக்கவர் டேக் போட்டு உட்கார்ந்துருக்காருன்னா தமிழுக்கு முன்னாடி எல்லோரும் சமம் என்று நினைத்த தலைவர் தளபதி தான் அப்படின்ட்டு அவரை சொன்னேன். அன்னைக்கு வந்து கலைஞர் டேக் போடாமல் உட்காந்துருந்தார். அடுத்த நாள் 3வது நாள் நிகழ்ச்சிக்கு டேக் எடுத்து மாட்டியிருந்தார் தலைவர். நான் கேட்டேன், நேற்று போடல ஏன் தலைவர் இன்னைக்கு போட்டீங்க? நேற்று தான் நீ சொன்னீலடா, தமிழுக்கு முன்னாடி எல்லாரும் சம டேக் போடணும்னு சொன்னீங்கள, அதனால தான் காலையில் என் டேக் தொங்கிட்டு இருந்துச்சு, எடுத்து மாட்டிட்டு வந்தேன்னு சொல்லி ஒரு தொண்டன் சுட்டி காட்டியதை கூட நினைவு வைத்து அந்த செம்மொழி மாநாட்டினுடைய அந்த அடையாள அட்டையை நெஞ்சிலே தொங்க போட்டு 3ஆம் நாள் ஜனாதிபதியுடன் மேடையில் அமர்ந்த தலைவர் தான் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் என்ற அற்புதமான தலைவர். இன்னைக்கு இந்த அருமையான நிகழ்ச்சியில் கலந்துகிட்டு இருக்க எங்களுடைய அருமை சகோதரர் குட்டி, நாங்கள்லாம் அப்படி தான் கூப்பிடுவோம். தலைவருடைய பேர் இருக்கிறதுனால அந்த பேரை சொல்லி கூப்பிடக்கூடாதுன்ட்டு குட்டி என்ற ஜெய கருணாநிதி தியாகராய நகருடைய சட்டமன்ற உறுப்பினர் நேற்று இந்த தென் சென்னை மாவட்டத்தினுடைய கம்பீரமான செயலாளராக இருந்து இன்றும் இந்த அரங்கத்திற்குள் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய எனது அருமை அண்ணன் ஜே அன்பழகன் அவர்களுடைய நினைவு நாள். நான் என்னுடைய ஆஃபீஸ் முடிஞ்சு அவர் புதைக்கப்பட்டிருக்கக்கூடிய இடம், அது புதைக்கப்பட்ட இடம் அல்ல, திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஒரு வஜ்ர தூண் விதைக்கப்பட்ட இடம் அது. அந்த இடத்துல வந்து அஞ்சலி செலுத்தி ஒரு 5 நிமிஷம் அவரை நினைத்து அழுதுட்டு தான் வந்தேன். அப்படிப்பட்ட ஒரு கம்பீரமான ஒரு தலைவர் இனிமேல் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு கிடைக்க மாட்டாங்க. அந்த ஜே அன்பழகன் அவர்களுடைய வழித்தோன்றலாக இன்று இந்த மாவட்டம், இந்த தியாகராய நகர் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கும் என்னுடைய அருமை சகோதரர் குட்டி, அருமை தம்பி நம்ம அவருடைய மகன் ராஜா, அவர் ராஜா அன்பழகன் அவர்களுக்கும், இந்த மேடையில் அமர்ந்திருக்கக்கூடிய பகுதி கழகத்தினுடைய செயலாளர்கள் ஏழுமலை, நந்தனமதி, முரளி மற்றும் எல்லோருக்கும் என்னுடைய நன்றியை சொல்லி அருமையான ஒரு நிகழ்ச்சியை இன்னைக்கு நடத்திட்டு இருக்கோம். 40க்கு 40 என்ற வெற்றியை இன்று தமிழகத்தில் பெற்றுத்தந்த நம் தளபதியாருக்கு கோவையிலே 15ஆம் தேதி பாராட்டு விழா நடக்குது. எப்படி இந்த வெற்றி சாத்தியமானது அப்படின்னு நம்மெல்லாம் யோசிக்கிறோம். எப்படி இந்த வெற்றி நமக்கு சாத்தியமானது? ஒரு மனிதனுடைய வாய் தான் காரணம். அது யாருன்னு உங்களுக்கே தெரியும். ஒரு பத்திரிகையாளரை சந்திப்பது எப்படி என்பதற்கு இலக்கணமே நம் தானை தலைவர் டாக்டர் கலைஞர் தான்.
படுதோல்வி அடைந்து திமுக ஆட்சியை இழந்து இருக்கக்கூடிய நேரத்திலும் பத்திரிகையாளர்கள் வந்தால் அவர்களை மனம் மகிழ்ச்சியோடு சந்திக்கிற தலைவர் உலகத்திலேயே நம் தானை தலைவர் டாக்டர் கலைஞர் தான். திமுக தேர்தலில் தோல்வி அடைந்து விட்டது அப்படின்னதுக்கு அவர் சொல்றாரு, தோல்வி அடைந்தது உங்களுக்கு வருத்தமாக தெரியவில்லையான்னு. மக்கள் எனக்கு வாக்களிக்கவில்லை, என்னை புறக்கணித்து விட்டார்கள் என்ற எண்ணம் எனக்கு இதுவரை வந்ததே இல்லை. ஒரு தாய் தன் குழந்தையை கொஞ்சிக் கொண்டிருக்கும் பொழுது அந்த தாயின் முகத்தில் அந்த குழந்தை சிறுநீர் கழித்து விட்டாள் என்பதற்காக குழந்தையை தாய் தூக்கி எறிவதில்லை. அந்த சிறுநீரை துடைத்துவிட்டு மீண்டும் அந்த குழந்தைக்கு தாய் எப்படி முத்தம் கொடுப்பாளோ அதுபோல்தான் மக்கள் என்னை புறக்கணித்தாலும் அவர்களை தொடர்ந்து நான் நேசிப்பேன்னு அந்த நேரத்தில் கூட பத்திரிகையாளர்களை சந்திக்கிற ஆற்றல் நம்ம தலைவருக்கு தான் உண்டு. வேதனையில் கூட நகைச்சுவையாக பேசுவார். எம்ஆர் ராதாவை அரெஸ்ட் பண்ணி ஒரு இடத்துல உட்கார வச்சுருக்காங்க. ஒரு 15 பேர்த்தோட எம்ஆர் ராதா உட்காந்துருக்கார். அப்போ டிஜிபி ஆஃபீஸில் உட்கார வச்சுருக்காங்க எம்ஆர் ராதாவை. அவர் மேலே இருக்கிற படங்களெல்லாம் வரிசையாக பார்க்குறாரு. பழைய டிஜிபி படம்லாம் இருக்குது. சென்டரில் திருவள்ளுவர் படம் இருந்துச்சு. எம்ஆர் ராதா கேட்குறாரு, ஏண்டா திருவள்ளுவரும் இங்கே டிஜிபியாக இருந்தாரா? எதுக்கடா ஒரு படத்தையும் இவங்களோட மாட்டி வச்சுருக்காங்க அப்படின்னாரு. அரெஸ்ட் பண்ணி உட்கார வச்சிருக்கப்போ கூட ஒரு நகைச்சுவையை வெளிப்படுத்துகின்ற எம்ஆர் ராதா. உண்மையிலே முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞரை நினைக்கும் பொழுது உலக அரசியல் தலைவர்களின் வரலாற்றில் ஒரு குரலுக்காக கோடிக்கணக்கான மக்கள் கைதட்டிய அந்த காந்த குரல், கம்பீர குரல் நம் தானை தலைவர் டாக்டர் கலைஞரின் குரல் தான். என் உயிரினும் மேலான அன்பு உடன்பிறப்புகளே, அந்த வார்த்தைக்கு என்ன சக்திங்கிறீங்க? அதற்கு அடுத்த சக்தியாக இன்று முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்னும் நான். இன்னைக்கு இந்தியாவே ஒலித்து கொண்டிருக்கிறது இந்த குரல். காரணம், இந்தியா கூட்டணியை அமைத்து இன்று நரேந்திர மோடிக்கு ஒரு சிம்ம சொப்பனம் போல இந்த தேர்தல் முடிவை வழங்கி தந்த பெருமை நம் தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு தான் உண்டு. காரணம், நரேந்திர மோடியோட கேரக்டர் இன்னைக்கு எப்படி மாறி போச்சு பார்த்தீங்களா? எப்படி பேசிட்டு இருந்தவர், ஏப்ரல் 19 को 4 चौका 400 இடத்தை பிடிப்போம்னார். 4 चौக்காக இல்லை, இப்போ 3 चौக்காக இல்லை, 2 चौக்காக சிங்கி அடிக்க வேண்டியதாயிருச்சு. அரசியல் சட்டத்தை மாற்றுவேன் என்ற நரேந்திர மோடியை பாராளுமன்றத்திற்குள் அரசியல் சட்ட புத்தகத்தை எடுத்து அம்பேத்கர் உருவாக்கிய சட்ட புத்தகத்திற்கு முத்தம் கொடுக்க வைத்தவர் நம் தளபதி மு.க. ஸ்டாலின். இந்த அரசியல் சட்டத்தை என்னால் மாற்ற முடியும் என்று கொக்கரித்த பாரத ஒன்றிய பிரதமருக்கு அரசியல் சட்டத்து புத்தகத்தை எடுத்து முத்தம் கொடுத்த டிராமா தான் அது. அவர் என்னைக்கு டிராமா போடாமல் விட்டார்? நம்ம தமிழ்நாட்டு மேடையில் வந்தோன்னே நான் அந்த போட்டோவை ஊர் பூரா காமிச்சேன். உலகத்தில் இப்படி ஒரு கூழ கும்பிடு போட்ட பிரதமரை நீங்கள் எங்கேயாவது பார்த்துருக்கீங்களான்னு. யாரை வேணாலும் நம்பலாம், இந்த கும்பிடு போகிற ஆளை மட்டும் நம்பவே கூடாது. இப்படித்தான் ஒரு கலெக்டர்கிட்ட ஒரு பியூன் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தேன், முனியாண்டி அவன் பேர். முனியாண்டி ஐயா சொல்லுங்க ஐயா, வாடா வர்றேங்க ஐயா 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 ஐயா, செருப்பு எடுத்து வைப்பேன், வேட்டியை மடிச்சு வைப்பேன், ஐயா ஐயா ஆமாங்க ஐயா, இல்லைங்க ஐயா ஆமாங்க ஐயா. முனியாண்டி ஐயா நீங்கள் தாயா என் தெய்வம், வாழ்க்கையே நீங்கள் தாயா அப்படின்ற முனியாண்டி. கலெக்டர் பங்களாவில் ஒரு கேணி இருந்துச்சு. அதில் கலெக்டர் தண்ணி அரைச்சி குளிச்சுக்கிட்டு இருக்காரு. திடீர்னு தவறி கிணத்துல விழுந்துட்டாரு கலெக்டரு. முனியாண்டி முனியாண்டி ஐயா முனியாண்டி, செருப்பே எடுத்து போட்ட முனியாண்டி வந்தான். கலெக்டர் ஐயா என் தெய்வமே, ஐயா கிணத்துல விழுந்துட்டீங்களா ஐயா, இந்த கயிறை போடுற ஐயா அப்படின்னு கயிறை போட்டு கலெக்டரை தூக்கிட்டு இருக்கேன்.
திடீர்னு ஒருத்தன் வந்து சொல்கிறேன், இன்னொருத்தன் வேலை பார்க்குறவன், கலெக்டரை வேறு மாவட்டத்துக்கு மாற்றிட்டாங்கடா அண்ணா. விட்டுட்டான் கைத்த முடியாது அப்படின்னாரு. கலெக்டர் மேட்ரு ஓவர். இந்த கூலை கும்பிடு போடுறவன் கலெக்டர் எப்படி சாகடிப்பானோ அதே மாதிரி கூலை கும்பிடு போட்டு இந்த தமிழகத்தை ஏமாற்றலாம் என்று நினைத்த நரேந்திர மோடியினுடைய அகங்காரத்திற்கு சவுக்கடி கொடுத்த தலைவர் நம் தளபதியார். அவருடைய தேர்தல் பிரச்சாரம் எவ்வளவு அழகா எவ்வளவு நாகரிகமாக இருந்துச்சு. எனக்கும் தலைவருக்கும் எப்படிப்பட்ட உறவு இருந்துச்சு தெரியுமா? கலைஞர் அரங்கத்தில் அறிவாலயத்தில் எங்கள் பட்டிமன்றம் நடக்கும். திடீர்னு பார்த்தா ஒரு 50 போலீஸ் உள்ள நுழைவாங்க. பயந்துட்டேன் நான். போச்சுரா, ஏதோ மேடையில் பேசிட்டேன் போல இருக்கு, முடிஞ்ச பிறகாவது அரெஸ்ட் பண்ணலாம். இன்னும் பட்டிமன்றம் ரெக்கார்டிங்கே தொடங்கல. தீபாவளி சிறப்பு பட்டிமன்றம் ஆரம்பிக்க போகிறேன். போலீஸ் ஒரு 50 பேர் வந்துட்டாங்க. வந்து ஐயா அப்படின்னா சர்த்தேன் வீட்டுக்கு செல்லில் கூப்பிட்டு 2 பேண்ட்டு சட்டை ஒரு லுங்கி மட்டும் எடுத்து வை, ஏற்றிட்டாங்க, எப்படியும் ஒரு 15 நாளாவது போட்டுருவாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஐயா சொல்லி அப்படின்னு முதலமைச்சர் உங்கள் பட்டிமன்றத்தை பார்க்க வர்றாரு, முன்னால் சீட்டு போட போகிறோம் அப்படின்னாங்க. ஐயோ, தீபாவளி ரெக்கார்டிங்க எதுக்கியா முதலமைச்சர்? உங்கள் ரசிகரியா அவர் பார்க்க வரணுன்ட்டாருன்னு ஒரு பட்டிமன்ற ரெக்கார்டிங்கை ஒரு முதலமைச்சர் முன்வரிசையில் அமர்ந்து 2.5 மணி நேரம் ரசிக்கக்கூடிய ஒரு ரசிகன் யாருன்னா அது நம் தானை தலைவர் டாக்டர் கலைஞர் தான். அவர் என் பட்டிமன்றத்தில் அவர் ரசித்த ஜோக்குகளை சொல்லுவார். இந்த மத்தியானம் சினிமா பார்க்குறதுக்கு டிக்கெட் எடுத்துகிட்டு வருவாங்கல்ல, அதை சொல்கிறப்ப எனக்கு ரொம்ப பிடிக்கும் லியோனி அப்படிம்பார். மத்தியானம் 2:30 மணி ஆட்டத்துக்கு எங்கள் ஊர் தியேட்டரில் டிக்கெட் எடுத்துகிட்டு வருவோம். ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி இதெல்லாம். இப்போ தான் தியேட்டர் ஏசி தியேட்டர் ஆயிடுச்சு. வெயிலில் வந்துட்டு உள்ளுக்க எந்த சீட்டு காலியாக இருக்குது, எதில் ஆள் உட்காந்துருக்கான்னு தெரியாது. அவன் ஒவ்வொருத்தையும் மூஞ்சியாக தடவிட்டே வருவான். இங்கடா சீட்டவே காண. அவன் மூஞ்சி சீட்டு மாதிரியா இருக்க, அங்கிட்டு போட அப்படின்னு சாரி சாரி சாரின்ட்டு கடைசிக்கு ஒரு இடத்துல சீட்டு இருந்துச்சு. ஆஹா சீட்டு இருக்குடான்னு. அதில் பார்த்தீங்கன்னா சாயிறது இருக்குது, உட்கார்றது இல்லை. ஒரு சேர் போட்டிருக்கேன் தியேட்டரு, அதுக்கு உள்ளே உட்காந்தவன் காணான். எங்கடா பக்கத்தில் உட்காந்துருந்தவனை காணான்னு பார்த்தா தூக்குங்கடா தூக்குங்கடாங்கிறான். கேப்பில் உள்ளே போயிட்டான். உள்ளே தூக்குனா வேட்டியை சுற்றி வெத்தலை எச்சி அந்த கேப்பில் முந்தின சோலை வந்தவன் பூரா வெத்தலையை போட்டு புளிச்சுன்னு துப்பி ஒரு சினிமா பார்க்குறதுக்கு இப்படிலாம் தியாகம் பண்ணுவாங்களேன்ட்டு நான் பட்டிமன்ற கேசட்டில் சொல்லுவேன். அதை தலைவர் இப்படிலாம் சொன்னேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த நகைச்சுவை. இன்னொரு அவர் ரசித்த நகைச்சுவை சொல்லுவார். ஒரு கிராமத்தில் வந்து ஒரு பெரியவர் ஆற்றுல குளிக்க போயிருக்காரு. வேட்டியை அலசி 2 பனைமரத்துக்கு இடையில கட்டி காய போட்டு உள்ளே குளிச்சுக்கிட்டு இருக்காரு. அவர்கிட்ட ஒரே ஒரு வேட்டி தான். எப்படி குளிச்சுக்கிட்டு இருப்பாருன்னு யோசனை பண்ணி பாருங்க. ஒன்றும் இல்லாமல் குளிச்சுக்கிட்டு இருக்காரு, ஒரு வேட்டியை கட்டி போட்டு. திடீர்னு அந்த கிராமத்தில் இருக்க பொம்பளையெல்லாம் சினிமா படம் போட போகிறாங்கக்கா, திரையை கட்டிட்டாங்க வாங்கன்ட்டு அந்த வேட்டிக்கு இந்த பக்கம் ஒரு 50 பொம்பளை உட்காந்துருக்குதுங்க. கிழமே ஒன்றும் இல்லாமல் குளிச்சுக்கிட்டு இருக்காரு. எப்படி இருந்திருக்கான் அவர்? என்னடா அது பொம்பளைய சத்தமாக கேட்குதுன்னு வேட்டிக்கு அடியில் பார்க்குறாரு. 50 பொம்பளைய உட்காந்துருக்குதுங்க, படம் போட போகிறாங்கன்னு. அப்புறம் கிழமை அங்கேருந்துட்டு கத்திருக்காரு, படம் கிடையாது ஒன்றும் கிடையாது, என் வேட்டியை அவுத்து காய போட்டிருக்கேன், படம் போட போகிறாங்களா? எதிரிங்கடி, நான் ஒன்றும் இல்லாமல் நின்றுக்கிட்டு இருக்கேன்ட்டு தலைவிரிக்க ஓடிடுச்சுங்க. ஒரு சினிமா மக்களை என்ன பாடுபடுத்துதுன்ட்டு இந்த செய்தியை பட்டிமன்ற கேசட்டில் சொன்னேன். அதை ரசித்து இதெல்லாம் நான் ரசிப்பேன்னு ஒரு நிகழ்ச்சியை கேட்டுட்டு நான் பேசினதை ஒரு ரசிகன் சொல்லி அதை பாராட்டுறது மாதிரி உலகத்தில் ஒரு மகிழ்ச்சி எந்த கலைஞனுக்கும் அது இதுக்கு மேலே வேற என்ன வேணும்? ஜனாதிபதி அவார்டு கிடச்சிருந்தா கூட நான் சந்தோஷப்பட்டிருக்க மாட்டேன். என் தலைவர் என் கேசட்டை கேட்டு அதில் இருக்க நகைச்சுவையை சொல்லி ரசிச்சார் பார். அவர் டாக்டர் கலைஞரை தவிர வேற எந்த அரசியல் தலைவனுக்கு இந்த எண்ணமோ இந்த ஒரு பாராட்ட வரவே வராது. அது நம்ம அவர்கிட்ட இருந்து கற்றுக்கணும். வேதனைப்படுற நேரத்தில் கூட சந்தோஷமா இருறா அப்படிம்பார்.
இடுக்கன் வருங்கால் நகுகன்னு வள்ளுவர் சொன்னதை வாழ்க்கையில் கடைபிடித்த தலைவர் அவர்தான். வேதனைப்படுற நேரத்தில் கூட அவர் மகிழ்ச்சியாக இருப்பார், யாரையும் கஷ்டப்படுத்த மாட்டார். கவிஞர் வாலி கேட்குறாரு, சாப்பிட்டீங்களான்னு கேட்குறாரு. நோ, தமிழ் இங்கிலீஷில் பதில் சொல்கிறார். நோ, ஃபர்ஸ்ட் 11:31 ஷூட்டிங், 12:31 மீட்டிங் அண்ட் 1:30 ஐ எம் கோயிங் டு ஈட்டிங் அப்படின்னார். 11:30 மீட்டிங், 12:30 ஷூட்டிங் அண்ட் தென் ஈட்டிங். தமிழில் தான் நீ புலவர்னு பார்த்தா ஆங்கிலத்திலுமே அப்படி பேசுவீங்க அப்படின்ட்டு. அப்படி தன் இருக்கின்ற இடத்தை மகிழ்ச்சியாக வைத்திருக்கக்கூடிய ஒரு ஆற்றல் மிக்க தலைவர். பத்திரிகையாளர்களை சந்திப்பது எப்படி என்பதற்கு இலக்கணமே என் தானை தலைவர் டாக்டர் கலைஞர் தான். ஆனால் இந்த தமிழ்நாட்டு தேர்தல் அப்போ பாஜக தலைவர் என்னன்னா பேசினாரியா, அடாடாடாடா அண்ணே குறித்து வச்சுக்கங்கண்ணே, பத்திரிக்கைக்காரங்கண்ணே, நான் எல்லாத்தையும் யோசித்து ஆழ்ந்து சிந்தித்து தானே சொல்கிறேன். 40 தொகுதியிலும் திமுக டெபாசிட்டே வாங்காதனே. அவர் யாருன்னு நான் பேர் அந்த மேடையில் போய் சொல்லி அந்த பேருக்கு ஒரு பெருமையை உண்டாக்க விரும்பலை. இது தானை தலைவர் டாக்டர் கலைஞரின் பெருமை பேசுகின்ற மேடை. இது எப்படி இருக்குன்னா, இந்த மழை பெஞ்சோன்ன ஒரு சவுண்டு கேட்கும், கிராமங்களில் இருந்தவங்களுக்கு தெரியும், இப்போ நம்ம ஊர்லேயும் கேட்கும். செடிகள் இருந்துச்சுன்னா மழை பெஞ்சோன்னே தவளை சத்தம் கேட்கும், பார்த்துருங்களா? ஜக ஜக ஜக் ஜக ஜக ஜக் ஜக 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 ஜக் ஜக 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 ஜக் ஜக 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 ஜக. மழை பெய்ய ஜாலியாக கத்துவாங்க. அது என்னமோ மகிழ்ச்சியில் கத்தும். அப்படி 9 தடவை ஒன்றிய பிரதமர் இங்கே வந்து பிரச்சாரம் பண்ணோன்னா ஜக ஜக ஜக் ஜக ஜக ஜக் ஜக ஜக ஜக் ஜக ஜக ஜக். திடீர்னு சத்தம் நின்றுச்சு. என்னடான்னு பார்த்தா பாம்பு பார்க்குது. மாப்பிள்ளை இங்கே தான் இருக்கியா நீ? இவ்வளவு நாளாக நான் உன்னை தேடிக்கிட்டு இருந்தேன், இங்கே தான் இருக்கியா? காட்டி கொடுத்துட்டியா? லப்புன்னு கவிச்சு. இன்னைக்கு ஜெகஜெகி ஜெக் ஜெகஜெகி ஜெக் ஜெகஜெகி ஜெக்கின்னு பேசினவர் பாம்பு என்ற ஜனநாயகம், அந்த ஜனநாயக விரோதியை இன்று கவ்வி இருக்கிற இடம் தெரியாமல் ஆக்கியதற்கு காரணம் என் தானை தலைவர் பெற்றெடுத்த தங்க முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் முறையாக செய்த அந்த பிரச்சாரமும். அவர் யாரையும் அழித்து விடுவேனுங்கிற வார்த்தை இதுவரைக்கும் சொன்னதே இல்லை. ஒன்றிய பிரதமர் நரேந்திர மோடி கூட சொன்னார், திமுகவை அழித்து விடுவேன், இன்னும் 2 ஆண்டுகளில் திமுகவே இருக்காதுன்னு சொன்னார். என் தலைவர் அதுக்கு பதில் சொன்னார், உங்களை பாஜக இருக்காது என்று சொல்ல மாட்டேன், நீங்கள் இருங்கள், நாங்கள் வெற்றி பெற்றே கொண்டிருப்போம், நீங்கள் தோற்று கொண்டே இருங்கள், நீங்கள் இருக்க வேண்டாம் என்று சொல்லுகின்ற அளவிற்கு நான் கோழை அல்ல, நீங்கள் எழுந்து வாருங்கள், உங்களை எதிர்த்து போட்டி போட்டு வெற்றி பெறுகின்ற ஆற்றல் எனக்கு இருக்கிறது என்றார்.